ஒரு கிராமத்தில் ராமையா மற்றும் வீரையா என்ற இருவர் வசித்து வந்தனர். ஒரு நாள் இரவு ஊர் முழுவதும் நிசப்தமாக இருந்த வேளையில் வீரையா மெதுவாக ராமையாவின் வீட்டிற்கு வந்தான். அட வாப்பா வீரையா, இந்த நேரத்தில் வந்திருக்க? மணி 9 இன்னும் தூக்கம் வரலையா உனக்கு? என்ன விஷயம்? இவ்வளோ நேரத்துக்கு என்னை பார்க்க வந்திருக்க? சீக்கிரம் சொல்லுப்பா, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா உங்களை இந்த நேரத்தில் பார்த்து பேசிட்டு போகலான்னு நான் இங்கே வந்தேண்ணே. நான் வந்ததுனால உங்களுக்கு எதுனா தொந்தரவாக இருக்கானே? எப்பயும் என்னை பார்க்க இந்த நேரம் வரமாட்டியே நீ? இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, அதனால் கேட்டேன்பா. சரி உட்காரு, எதனா பொழுதுபோக்காக பேசுவோம். அண்ணே, எனக்கு ரொம்ப நாளாகவே என் மனசில் ஒரு சின்ன சந்தேகண்ணே. இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்கானே, அதை நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கள். ஏன்பா இந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்குற? சரி சொல்கிறேன்ப்பா, அதெல்லாம் இருக்குப்பா. பேய் பிசாசு எல்லாம் உண்மைதான். அண்ணே, ஏதோ நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. இல்லை வீரையா, உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேன்னா? நான் பேயை நேர்லேயே பார்த்துருக்கேன், இது உண்மைதான். என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? பேயை பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? எங்கே பார்த்தீங்க? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கள். இந்த ஊரில் தான் நான் பேயை பார்த்தேன். அப்போ எனக்கு வயசு 18 இருக்கும். நம்பூர் பார்க் இருக்குல்ல, அங்கே தான் அந்த ஆவியை நான் பார்த்தேன். என்னண்ணே, ஏதோ ஆவியை பார்த்தோன்னு மனுஷனை பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. நம்ம ஊர் பார்க் இல்லையா? எப்படி பார்த்தீங்க? சொல்லுங்கண்ணே. இரு, உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். கதை சொல்லும்போது குறுக்கு பேசக்கூடாது, சரியா? சரி சொல்லுங்கண்ணே. எனக்கு அப்போ 18 வயசு. அப்போது பார்க்கில் தூக்கில் தொங்கின ஒரு பொண்ணு அங்கேயே மோகினியாக சுற்றுறான்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு அப்போ ஊருக்குள்ளே இருந்தது. அதுவும் அந்த பேய் சின்ன வயசு ஆம்பளைங்களை பார்த்தா அப்படியே ஒரு அறை கொடுக்கும். அந்த அறையை வாங்கினவன் ரத்தங்கக்கி சாகுதுதான்னு எல்லோரும் ஊருக்குள்ள நம்பிக்கைன்னு இருந்தாங்க. ஆமாண்ணே, இப்போ கூட நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டமே கிடையாது. கதையை மட்டும்தான் கேட்கணும், நீ நடுவில் பேசவே கூடாது, சரியா? சரி சரி சொல்லுங்கண்ணே. அந்த வயசில் உன்ன மாதிரியே எனக்கும் பேய் பிசாசு எதுலையும் நம்பிக்கையே இல்லை. ஒரு நாள் ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்பொழுது வேணும்னே அந்த வழியை போக முடிவெடுத்து அந்த வழியா போனேன். ராத்திரி 1 மணிக்கு அந்த பார்க்கில் யாருமே இல்லை. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த பார்க்கு ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பார்க்கு கிட்ட போனதும் என்னையும் அறியாமல் பார்க்கில் யார் இருக்காங்கன்னு திரும்பி பார்த்தேன். அங்கே அது இருந்துச்சு. என்னது அது? சீக்கிரம் சொல்லுங்கண்ணே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதான்டா மோகினி, அதுக்கு வயிறு வரைக்கும் நாக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட 2 சிங்கப்பெண்ணும் வாயை விட்டு வெளியே நீண்டுக்கிட்டு டிராகனு பல்லு மாதிரியே இருந்துச்சு. வெள்ளை சேலை கட்டிட்டு அது தூக்கில் தொங்கின அந்த மரக்கிளையில் அமர்ந்துக்கிட்டு பார்த்துக்கினே இருந்துச்சு. அது உடனே என்னை பார்த்துடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னன்னாச்சு சொல்லுங்க. அதை பார்த்துட்டும் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அது என்னை துரத்த ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குன்னு பார்த்து செருப்பு காலை கடிச்சதில் என்னால் வேகமாகவே ஓட முடியல. பேய் என்னை நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு அடியில் என்னை பிடிச்சிடும். பிடிச்சிட்டா ஒரே அறை தான். புது செருப்பை கட்டி போட்டு ஓடவும் எனக்கு மனசு இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ பேய் என்கிட்ட வந்து என் கூடவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அறைய சரியான நேரம் பார்த்து கையை ஓங்குச்சு. என்னதான் செஞ்சேங்கண்ணே? அப்போ அங்கே ஒரு சுவர் தெரிஞ்சிச்சு. அந்த சுவத்தை ஒரே ஜம்பாக வெளியே நான் தாண்டிட்டேன்.
அந்த பேய் புடவை கட்டியிருந்ததால செவரு எகிரி குதிக்க முடியல. நான் தப்பிச்சிட்டேன். இதுதான் நான் பேய பார்த்த கதை. ஊரு நடுமத்தில நாய் ஊழையிட சத்தம் பயங்கரமா கேட்டது.